திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ் தானம் மிகமேவம் கழியான வரும் யானை கடல் நாழோ மரவாமல் அழியாழு மலத்தோவம் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடியிலே சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பற்பதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பற்பதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நமக்கு போன வாரம் 40வது பாடலை பார்த்தோம். வளைத்தலை மானனன் நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாய் வெண்மதியில் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலைத்தலைவா மலையால் மணவாழா என் வாழ் முதலே என்பதாக இறைவனை ரொம்ப அழகாக சொல்கிறார். வெண்மையான அந்த திங்களை ஒரு பிறையை தலையின் மீது அணிந்த கருணைக்கு இருப்பிடமானவன், கைலாய மலையிலே இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான், அந்த உமாதேவியின் மணாளனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கைக்கு மூல காரணமாக இருப்பவன், என் வாழ் முதலே என்பதாக அருமையாக சொன்னார் அந்த பாடலிலே. இப்போ அடுத்த பாடல் 41வது பாடல். முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை உறுதி கண்டாய் விடக்கு ஊன் மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய் பூன் முலை மங்கை வங்கா என் சிவகதியே என்பதாக அருமையான பாடல். அந்த பாட்டில் பாட்டில் எல்லாத்துக்குமே இந்த அந்தாதி அப்படின்றது சொல் வகையில் மட்டும் இல்லை, பொருள் வகையிலையும் தொடர்பு. ஏன்னா அந்தத்துலேருந்து ஆதின்றது சொல் வகையில் வர்றது அந்தாதி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் அளவுலையும் அது அப்படியே தொடர்ச்சியாக வரக்கூடிய முதல் பாடலில் 40வது பாடலில் சொல்கிறார், என் வாழ் முதலே என்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு முதலாக இருப்பவன். முதல் பட்டதானே வியாபாரம் பண்ண முடியும். அந்த முதல் என்பது இறைவன் தான். இந்த உடம்பு என்பது எதற்காக? உயிர்களாகிய நாம் பக்குவப்படுவதற்காக. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் திருமூல தேவநாயனார். அப்போ இந்த உடம்பு என்பது இப்போ இந்த உடம்பு உயிர் நித்த பொருள். இந்த நித்த பொருளாகிய உயிரில் இருக்க அறியாமையை நீக்குவதற்காக உடம்பு கொடுக்கப்பட்டது தான் வியாபாரம். உடம்பு தான் வியாபாரம். போயிட்டு 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 வர்றது. அந்த உடம்பும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒரு நாளைக்கு நல்ல தலைன்னு செழிப்பாக இருக்குது, அப்புறம் நாளாக தேஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த வியாபாரம் என்பது அந்த முதலாக இருக்கும் இறைவன் இருந்து உயிர்களுக்கு இங்கே வியாபார பேதம் நடத்தி கொண்டிருக்கிறான். எதற்காக? இந்த அறியாமை என்ற ஒன்றை நீக்குவதற்காக, அறியாமை என்ற இருள் நீக்குவதற்கு தான் இவ்வளவு செஞ்சிருக்கான். அப்போ என் வாழ் முதலே என்ற மாத்திரத்தில் இந்த வாழ்க்கைக்கு முதலாக இருந்து, உடம்பு என்பது ஒரு ஜடப்பொருள், மாயையாகிய காரியம், அது ஒரு ஜடப்பொருள் வினைக்கு ஈடாக. அப்போ ஜடப்பொருள் தானாக இயங்காது. உயிர், அந்த உயிருக்கு தான் இந்த உடம்பு சேர்த்து வைக்கப்பட்டது. உயிர் அறிவு பொருளாக இருந்தாலும் அறிவு பொருளாகிய உயிர் அறியாமை வயப்பட்டிருப்பதால் தானாக செயல்படாது. அப்போ செயல்படுத்துபவன் யார்? இறைவன். எங்கிருந்து செயல்படுத்துகிறான்? உள்ளிருந்து செயல்படுத்துகிறான். உள்ளிருந்து இறைவன் செயல்படுத்தினாலும் கூட இந்த உயிரானது உடம்போடு கூடி, உடம்பு என்பது மாயையின் காரியம். அதை நம்முடைய அருளாளர்கள் இந்த மாயா காரியம் என்பதை பெண்ணாக்கி சொல்வார்கள். ஏன்னா மோகினி தானே, தத்துவத்துக்கு பேரே மோகினி தத்துவம்னு பேர். மான் தத்துவம், மோகினி தத்துவம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்போ இதெல்லாமே
உலகத்தை நோக்கக்கூடியதாக. இந்த உடல் என்பது கருவிகரணங்கள், அந்த ஐம்பொறிகள், புலன்களோடு கூடி உலகத்தை தான் நோக்க. உலக இன்பம், உலக அனுபவம். அப்போ உயிர்களுக்கு உலக இன்பத்தையும் உலக அனுபவத்தையும் தரும் பொருட்டாக சேர்க்கப்பட்ட உடல். ஆனால் உள்ளிருந்து செலுத்துபவன் யார்? இறைவன். அம்மை தான் அங்கே ஆற்றலாகி இறைவனுடைய ஆற்றல் சக்தி, சிவசக்தி தான் அங்கே செலுத்தும் போது உலக விடயங்களில் முதலில் பற்று கொள்ள வைத்து, வினைக்கு ஈடாக பற்று கொள்ள வைத்து. ஏன்னா பற்று இல்லைன்னா நம்ம எந்த ஒன்றையுமே அனுபவிக்க மாட்டோம். இப்போ சாப்பாட்டில் ஒரு விருப்பம் இருந்து அப்படி சாப்பிடும்போது பார்த்து இது எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும், அது ஒரு விருப்பம் வருது பாருங்க. வெறுப்பு வருது, எப்போ வேண்டவே வேண்டாம். ஆனால் வெறுத்தாலும் கூட சில நேரங்களில் சாப்பிடணுன்ற ஒரு கட்டாயத்தில் சாப்பிட்றோம். ஆனால் விருப்பப்பட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ விருப்பு வெறுப்பு அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து புழுவழுக்கு மூடி, எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் மணிவாசகர். அதைத்தான் இந்த பாடலில், ஏன்னா பாட்டில் என் வாழ் முதலாக இந்த உடம்பு கொடுத்து, உடம்பு ஜடப்பொருள் தானாக செயல்படாது, அதுக்கு உள்ள முதல் பொருளாக இருந்து செயல், உடம்புலையும் இருந்து உயிர்லையும் இருந்து ரெண்டு வகையாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் இறைவன் அப்படின்றத அழகாக இங்கே சொல்லி அடுத்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. அது ஆரம்பத்திலேயே முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி, முதலை கடிப்ப, முதலை வாயினால் கடிப்ப, இப்படி எடுத்துக்கிடணும் இந்த பாட்டை. முதல்ல எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்கும், வெளியே வரும், ரெண்டு பக்கமே வாழும். ஆனால் அதிகமான நேரங்கள் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். இப்போ தண்ணிக்குள்ளே இருக்க முதலைக்கு பலம் அதிகம், யானையை காட்டிலும் பலம் அதிகம் சொல்லுவாங்க. தரைக்கு வந்துட்டுனா அதனுடைய பலம் குறைவும்பாங்க. இப்போ இந்த முதலை நீருக்குள் இருக்கிறது, நீருக்குள் இருக்கும் முதலை கடிக்கிறது. கடிச்சிட்டுனா கொண்டது விடாது அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார். முதல்ல கடிச்சிட்டுனா விடாவே விடாது. அதனுடைய வாய் அவ்வளவு ஒரு பெரியதான ஒன்று. அதனுடைய பற்கள், தாடைகளுடைய அமைப்பு இறுக பற்றி கொள்ளும். ஒரு யானையை பிடிச்சிட்டா கூட யானையுடைய காலையோ ஒரு தும்பிக்கையோ பிடிச்சோன்னா விடவே விடாது. அந்த அளவு பலம் வாய்ந்து. இங்கே எதுக்கு ஓமையாக சொல்கிறார் பாருங்க, அருமையான இந்த ஒரு ஓமை. அதாவது முதலையுடைய வாயில் கடிப்பட்டது போல அப்படிங்கிறார். முதலை செவ்வாய்ச்சியர். இந்த செவ்வாய்ச்சியர் அப்படின்றது பெண்களுக்காக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே பெண்களை காட்டிலும் உயிர்களாகிய நமக்கு சேர்த்து வைக்கப்பட்ட இந்த உடல் மாயையின், மாயை என்பது பெண்ணாக தான் சொல்லுவாங்க, மாயாள் அப்படிம்பாங்க. நமக்கே தத்துவங்களுக்கு மோகினி தத்துவம், மான் தத்துவம் அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்த முதலை செவ்வாய்ச்சியர், அந்த வாய், அந்த செவ்வாய், அதில் வேட்கை வெந்நீரில் கடிப்ப. அந்த முதலை எங்கே இருக்க? வெந்நீர் அப்படின்னு ஒன்று இருக்குது. வெந்நீர் என்பது வெம்மையான கொடிய. வெந்நீர்னா சுடுதண்ணி இல்லை, அந்த முதல்ல சுடுதண்ணிலெல்லாம் இல்லை. கொடிய நீர் என்றால் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த முதலைக்கு கடுமையான பலம். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. எந்த தண்ணிக்குள்ளே இருக்குது? கொடியதான ஒரு நீர், நீர், கொடிய நீர். அதில் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது யாரை பிடிக்குதோ லேசில் விடாது. அதைத்தான் இந்த இடத்துல மணிவாசக பெருந்தக அருமையான ஒரு ஓமையை கொண்டு வருகிறார். வேட்கை, அதுவும் அந்த நீர் அப்படின்னா கொடிய நீர் அப்படின்னு அர்த்தம். அந்த கொடிய நீரும் எப்படியா? வேட்கை, விரும்பி செய்தல். இப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோன்னா இதுதான் எனக்கு பிடிக்கும், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இப்படி தான் நம்ம வாழ்கிறோம். நம்முடைய விருப்பங்கள், அதுதான் வேட்கை. அந்த விரும்பி 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 எதை விரும்புகிறோம்? உலக காரியங்கள். இந்த உலக காரியங்கள் பூராமே ஒரு காலம் தோன்றி ஒரு காலம் நின்று ஒரு காலம் அழியக்கூடியது.
ஐம்பொறிகளின் வாய்ப்பட்டு இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் தன்மையைத்தான் இங்கே மணிவாசக பெருந்தகையார் இந்த பாடலில் இதை உவமையாக இங்கே உயிர்களாகிய நமக்கு சொல்கிறார். எப்படி ஒரு முதலையானது நீருக்குள் இருக்கும்போது மிகுந்த பலம் வாய்ந்ததோ அப்படி இருக்கும்போது அது போல அது கடிப்ப அந்த முதலுடைய வாயில் அகப்பட்ட உயிர் போல அந்த ஒரு உடம்பை பிடிச்சிட்டு அப்படின்னா அது போல பிடிச்சிட்டுனா என்ன ஆகும்? நடுங்கும். எது நடுங்கும்? உடம்பு நடுங்கும். ஒரு மானை பிடிச்சிட்டுன்னு வைங்க, மான் என்ன ஆகும்? அப்படியே முதல்ல நடுங்கும். அப்படியே முதலுடைய வாயில் பட்டுட்டு இனிமேல் அதால் தப்பிக்க முடியாது, அப்படியே நடுங்கும் பாருங்க. கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை. அடுத்த வார்த்தை அப்படி போடுறார். விதலைன்னா நடுக்கும். அப்படி நடுங்கி கிடப்பேனை. எப்படி ஒரு முதலையுடைய வாயில் பட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு, இந்த உடம்போடு கூடியிருத்தல். இந்த உடம்போடு கூடியிருத்தல் என்பது உலகத்தை அனுபவித்தல். இன்னொன்று வினை. ஏன்னா அம்மை தான் செயல்படுத்துகிறான். இப்போ நாம் எதுவும் செய்யலை, அவன் அன்றி ஒரு அணு கூட அசையாது. அப்போ அவன் அன்றினா அம்மை தான் செயலாற்றலாக வருகிறாள். இறைவனுடைய ஆற்றலாகிய அம்மை சக்தி, அவள் வினைக்கு ஈடாக நம்மை செலுத்துகிறாள். அப்போ இந்த வினைக்கு ஈடாக இன்னைக்கு நான் ஒரு செயல் செய்கிறேன்னா என்னுடைய முச்சை வினை, அதை சாமி எழுதி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இப்படி ஒரு செயல் நிகழ்வு நிகழ வேண்டும் அப்படின்னா சாமி அதுக்கு தகுந்தாற் போல இங்கே உடம்போடு கூடிய இந்த ஆன்மாவை நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய திருவருள் ஆற்றல் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் சரியான பொருள். இங்கே நம்முடைய வினைகள் எத்தனை நமக்கு தெரியாது. எத்தனையோ டன் கணக்கில் இருக்குது. அதில் ஒரு பிஞ்சு தான் போட்டு நமக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த ஒரு பிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல இன்ப துன்பங்களை இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இது நம்முடைய வினைக்கு ஈடாக வந்தது தான். ஆமாம், அவங்க செஞ்சாங்க எனக்கு வந்துச்சு அப்படி இப்படின்னு அவங்களால எனக்கு வந்தது எதுவுமே நம்ம கணக்கு கிடையாது. சைவ சித்தாந்த கணக்கு கிடையாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை போய்விடில் தேகம் நில்லாவே. அப்போ தேகம் உடல் என்பது வினைக்கு ஈடாக காலக்கணக்கு. இவ்வளவு காலம், அது கூட இவ்வளவு காலம் இன்பம், இவ்வளவு காலம் துன்பம், இவ்வளவு காலம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் காலம் போட்டு அனுப்புகிறார். இந்த காலம்தான் ஜோதிடம். காலம்தான் ஜோதிடம். நம்ம வேதத்தோடைய அங்கம் மாறு. அதில் ஜோதிடம் என்பது காலம், கணக்கு. இந்த ஆன்மா இவ்வளவு காலம் இந்த வினை செய்ய வேண்டும், இவ்வளவு வினை செய்ய வேண்டும். அதை இப்படி வினை செய்வதால் இந்த வினை செய்யும் போதே மேலே ஏறுது, திரும்ப டன் கணக்கில் ஏறி நிற்கிது. அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு. இதில் தான் 84 லட்சம் யோனி பிறவிகளை பிறந்து இந்த உடம்பு மானுட சட்டை இப்போ கிடைச்சது. இனிமேல் எப்படி கிடைக்குமோ தெரியாது. இதே மானுட சட்டை கிடைக்குமா, இல்லை வேறு ஏதேனும் உடம்பு கிடைக்குமா தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பிறவி வரும். ஏன்னா நம்ம தான் அவ்வளோ டன் கணக்கில் செஞ்சுட்டே தானே இருக்கோம். வாக்கால் மனதால் எண்ணங்கள் எத்தனை உருவாகுது. அத்தனைக்கு அப்போ பிறவி வரும் இல்லையா? வராமல் போகாது. நம்ம எவ்வளோ தான் பிறவி வேண்டான்னு சொன்னாலும் நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நமக்கு பிறவிக்குத்தான் நம்மை தள்ளி கொண்டு இருக்கிறது. இப்போ அப்படி வரும்போது யோசிச்சு பாருங்கள், இந்த வார்த்தை முழுக்க நம் போன்றவர்களுக்காக. முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை, அந்த விருப்பு, வெந்நீர், அந்த கொடுமை, அந்த கொடுமையான நீர், அதில் இருக்கக்கூடிய அந்த வேட்கை வெந்நீர் கடிப்ப அந்த முதலையின் வாயில் கடிபட்டு அதனால் மூழ்கி, கடிப்ப மூழ்கி, எங்கே போய் மூழ்கி? தண்ணிக்குள்ளே. கொடிய நீர், அதுலேயும் கூட வெந்நீர் அப்படின்னா கொடிய நீர். மீண்டும் 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 நமக்கு மயக்கத்தையே செய்யக்கூடிய இந்த மாயை ஆன உலகத்திற்குள் மூழ்கி நடுங்கி விதலை செய்வேனை. நடுக்கம். ஏன்னா இந்த நடுக்கன்றது எப்போ வரும் அப்படின்னா, என்றைக்கு இந்த உடல் என்பது
தத்துவ கூட்டம் என்ற உணர்வு வருகிறதோ அப்போத்தான் நடுக்கம். அது வரைக்கும் நல்ல ஜாலியாக தான் இருக்குது. என்ன ஒரு கஷ்டம் வந்தனா அப்பப்போ வரும் போகும், இருந்துட்டு போட்டோம், எத்தனை பிறவினாலும் வரட்டும் அப்படின்னு பிறவிக்கு அஞ்சாதவர்கள் இன்றைக்கும் உண்டு. யார் பிறவிக்கு அஞ்சுவார்கள் என்றால், இந்த உடல் கொடுக்கப்பட்டது எனக்கு, இது தத்துவ கூட்டம், இந்த இனி ஒரு உடல் வேண்டாம் என்று தத்துவங்களை உணர்ந்தவர்கள். இதுதான் தசகாரியத்தில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இவை தத்துவம் என்று உணர்றதுக்கே ஒரு எத்தனையோ பிறவி வேணும், எத்தனையோ நூலறிவு வேணும். வாலறிவு நூலறிவு ரெண்டுமே வேணும். ஞானம் வேணும், நல்வினை வேணும், செய்புண்ணியம் வேணும், புண்ணியம் செய்யணும். இதெல்லாம் வந்தால் ஒரு பிறவியில் இப்போ நமக்கு இன்றைக்கி நீத்தல் விண்ணப்பம் கையில் கிடச்சிருக்கு. இதனுடைய பொருள் சிந்திக்கிற கிடச்சிருக்குன்னா முச்சை தவம். அதனால் இன்றைக்கு இந்த பாடலை சிந்திப்பதற்கு இறைவன் திருவருள் கூட்டி வைத்திருக்கு. இப்போ இதை பார்க்கறதுனால இந்த உடம்பு ஆகா உண்மைதான், நடுங்கி கொண்டு தானே இருக்கிறேன், அடுத்து என்ன வருமோ, அடுத்த நேரம் எப்படி வருமோ, அது வயது ஏற 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 ரொம்பவே நடுக்கம் வந்துடும். வயது சின்ன வயசாக இருக்கும்போது நடுக்கன்றதெல்லாம் வராது, உடம்பை பற்றி நடுக்கம் வராது. ஒரு காய்ச்சல் தலைவலி என்ன ஒரு தோமலைனா கூட அடிபட்டால் கூட ஒரு நடுக்கம் அப்படியெல்லாம் வராது. ஆனால் வயோதிகத்தில் வர்ற நடுக்கம் பாருங்கள். ஏன்னா ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கிறோம், நல்ல முதல்ல முன்னாடி நின்று குளிச்சுட்டு இருப்போம். குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக 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 ஐயோ ரொம்ப தள்ளி வந்துட்டோமோ, இங்கே வந்துட்டோமோ, இது எப்படி இன்னும் உள்ளே இங்கிட்டு போகிறது நம்மளை இழுக்குதே, பயம் வருமா வர்றாதா? அதுபோல் முதல்ல இள வயதில் சந்தோஷம், வாலிப வயதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு பாரம், குடும்ப பாரம்ல வரும்போது கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் சந்தோஷம், மாறி மாறி அப்புறம் முதுமை என்ற ஒன்றுக்கு தள்ளப்படும்போது வருத்தமே, துன்பமே, பய உணர்வே, அதெல்லாம் காட்டில் பயம்தான். இந்த பயம் என்பது எல்லாருக்கும் வரும். ஏன்னா உடம்பளவில் ஒரு பக்கம், நிறைய உடம்பளவில். அப்புறம் இன்றைக்கு இவ்வுலகம், இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ ஒருவேளை பொருள் நல்லா சேர்த்து வச்சுருந்தா ஆஸ்பத்திரிக்கு போனால் நமக்கு இன்சூரன்ஸ் கை கொடுக்கும், ஒன்றும் கவலை இல்லை, யார்ட்டையும் வைக்க வேண்டாம் அப்படின்றது தான் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும். இல்லைன்னா எவ்வளவு துன்பம் பாருங்க. இன்றைக்கு மிந்தி நம்ம அபப்பிராட்டி தான் சொல்லுவாள், இளமையில் வறுமை அதுதான் கொடிது, கொடிது கொடிது கொடிது. என்ன என்ன அப்படின்னு கேட்டால் இளமையில் வறுமை கொடிதும்பா. ஆனால் உண்மைக்கே இந்த காலத்துக்கு பார்த்தா அபப்பிராட்டியாக இருந்தாலே மாற்றி விட்ருவான், முதுமையில் வறுமை. ஏன்னா முதுமை காலம் வர 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 நோய்கள் வர வர அதற்குரிய தீர்வான ஒரு மருத்துவமனையை நாடி போகணுன்னா பொருள் வேணுமே. அப்போ பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அதனால் வர்ற பயம், நடுக்கம், என்ன ஒரு நடுக்கம். அதுதான் இந்த விதலை செய்வேனே, நடுக்கம் ஏற்படக்கூடியதான என்னை விடுதி கண்டாய், நீ விட்டுருவியாப்பா, விட மாட்டேன். எவ்வளோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்கள். முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி, இந்த முதலை வாயில் பட்டு கொடியதான இந்த நீருக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், நடுக்கத்தோடு கூடிய இந்த நேரத்தில் என்னை விட்டுருவியா, விட மாட்டாய், விடுதி கண்டாய். அழகாக கொண்டு வந்திருக்காரு. அடுத்து சொல்கிறாரு, விடக்கு ஊன் மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன். அதுக்கு தகுந்தாப்புல அடுத்தாப்புல, ஏன்னா இது முழுக்கவே உடல், இந்த உடலுக்கு உரிய இந்த மாயை, அந்த மாயை அப்புறம் வினை ரெண்டுமே சேர்ந்து அதுக்குரியதை தான் அடுத்தாப்புலையும் கொண்டு வர்றார். விடக்கு ஊன் மிடைந்த சிதலை செய் காயம். இந்த காயம் எப்படிப்பட்டது அப்படின்னா முடை நாற்றம். விடக்கு ஊன், ஊன் அப்படின்னா சதை, இரத்தம், நரம்பு. இது நம்ம அருளாளர்கள் எத்தனையோ பாடல்ல, அப்பர் பெருமானாகட்டும், திருப்புகளாகட்டும் எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க. நல்ல சயின்டிஃபிக்கலாக பார்த்தாலும் அதுதான். தசை, இரத்தம், நாளம்,
இன்னும் பார்க்க போனால் நரம்பு, எலும்பு, இது எல்லாமே தத்துவ கூட்டங்கள் நம்ம படிக்கிறோம். தத்துவங்கள் 36 + தாத்துவிகம் 60, 96 தொக்குன்னு படிக்கிறோம். இது அத்தனையுமே முடை நாற்றம், விடக்கு ஊன், முடை நாற்றம். கொஞ்சம் ஒரு நாள் குளிக்கலைன்னா ஒரு நாள் எங்கே காலையில் குளிச்சுட்டு சாயங்காலம் ஆனால் திரும்ப உடம்பெல்லாம் கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா அதிகமாக வெயில் அடிச்சுன்னா வேர்வை நாற்றம் எப்படியெல்லாம் வருது, புலால் நாற்றம் அப்படிங்கிறாங்க இல்லையா. சரி, உடம்பு உயிரோடு இருக்கும்போதே இப்படி இருக்குது, உயிர் போயிட்டா எத்தனை நாளுக்கு வச்சுருப்பாங்க? எவ்வளோதான் ஐஸ் பாக்ஸில் வச்சாலும் 2 நாள் 3 நாள், அதுக்கு பிறகு அது ரொம்ப பக்குவப்படுத்தி வைக்கிறவங்க தான் ஓரளவுக்கு வைக்கலாம். அப்போ புலால் நாற்றம், முடை நாற்றம் வீசக்கூடிய இந்த ஊன், அதான் விடக்கூன் மிடைந்த சிதலை செய், துன்பத்திற்கு ஈடான, நோய்க்கு ஈடான நோய். நோய் வயோதிகமே ஒரு நோய் தான். என்னைய கேட்டால் வயது வர வரவே அதுவே ஒரு நோயாக. அப்போ அந்த நோய் என்பதே, நோய் அப்படின்னாலே வர்றது போகிறது வர்றது போகிறது தான் ஒரு பக்கம். நிரந்தரமான நோய் அப்படின்னாலே பிறவி நோய் தான், மீண்டும் மீண்டும் வர்றது. ஆனால் எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கான்னா இருக்கிறது. இருக்கிறதுன்றது தான் இந்த பாட்டில் சொல்ல வர்றார். அப்போ இப்படிப்பட்ட விடக்கூன் புலால் நாற்றம், முடை நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த ஊனோடு கூடிய துன்பத்தையே, நோயே தரக்கூடிய சிதலைசை காயம் பொறேன், இதோடு இருக்க மாட்டேன்பா, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு அலறார். அலறும்போது முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார், பார்த்துட்டார். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் வீட்லேயே வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரச்சனை வருமா, வீட்டில் ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் வந்தால் பிரச்சனையே சால்வ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் திடீர்னு வந்துட்டாருங்க. அப்பாடா வந்துட்டீங்களா, இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் வந்துட்டீங்க, என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அதே போல் மாணிக்க வாசகர் இப்போ முதல்லேருந்து இவ்வளோ அழகாக அந்த உடம்பு, அதனால் வரக்கூடிய துன்பம், இதையெல்லாம் பட்டியல் போட்டு சொன்னவர் இப்போ இறைவனை கண்டார், மனதிற்குள்ளே கண்டார். சிவனே, அது வார்த்தை பாருங்கள் எப்படி வருது. சிவம் என்றாலே மங்களத்தை தருபவன். இதுகாரும் சொன்னதெல்லாம் முதலை கடிப்ப, அதுக்குள்ளே மூழ்க, வெந்நீரில் கடிப்ப மூழ்கி கொடுமையான நீருக்குள்ளே கடந்து இழுத்துக்கிட்டு போகுது. மீண்டும் 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 தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இந்த உடம்போடு கூடி விடக்கூன் மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன் அப்படின்லாம் வரிசையாக சொல்லும்போது எதிர்த்தாப்புல இல்லை, உள்ளேயே சிவனே மங்களத்தை கண்டார். இந்த மங்களத்தை காணுதல் எப்படி நடக்கும்? திடீர்னு முளைச்சிடுமா? இல்லை. அந்த உறவுக்காரர், இப்போ நம்ம வீட்டுக்கே உறவுக்காரர்னா அடிக்கடி அவரோட உறவு கொண்டுக்கிட்டு இருக்கோம், அடிக்கடி போகிறோம், பார்க்கோம், பேசுகிறோம், இல்லை ஃபோன்லேயே பேசுகிறோம், அப்பப்போ வருவார் அப்படின்னா தானே அவர் வருவார். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த உறவுக்காரர் சிவனே மங்களத்தை தருபவனே, காலையில் எந்திரிக்கும் போது 2 திருமுறை, சாயங்காலம் படுக்க போகும்போது திருமுறை, சாப்பிட போகும்போது ஒரு திருமுறை, அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்க துன்பம் வரும்போது அவரே உள்ளே வந்துடுவார். என்னப்பா, என்ன ஒரே துன்பமா, ஐயோ உங்களை இப்போ தான் நினச்சேன், நான் தாங்க முடியல, சொல்லுவோமா சொல்ல மாட்டேப்பா. நான் திரும்பியே பார்க்காம, அவரை என்னன்னே கேட்காம, அந்த உறவையே கண்டுக்காம விட்டுட்டா அவர் வருவாரா? கொண்டாடணுங்க, அவ்வளோதான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே எப்பெல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோமோ, இறைவன் அப்பப்போ வந்து என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுவார். இங்கே அப்படி மாணிக்க வாசகருடைய உள்ளத்திலே எழுந்த அந்த இறைவனை கண்டார். சிவனே முறையோ இது உனக்கு முறையாப்பா, எவ்வளோ உரிமையாக சொல்கிறார். இந்த உரிமையை நமக்கும் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இந்த அருளாளர்கள் அவர்கள் நின்ற வழி, அந்த வழியில் நாமும் நிற்கணும். துன்பத்தை நீக்கும், துன்ப நீக்கத்துக்குரிய வழியைத்தான் நமக்கு பட்டியல் போடுறான். அப்படி பட்டியல் போட்ட பாடலில் அருமையான ஒரு பாடல் இந்த நீத்தல் விண்ணப்பம். ஏன்னா பிரபஞ்சம் என்ற சேற்றுக்குள்ளே விழுந்து அமிழ்ந்து நாம் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கோம் இல்லையா, இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற மிக உயர்ந்த கருணை உள்ளம். இவர்கள் அருளாளர்கள்லாம் கருணை உள்ளம். அதனால் இங்கே சொல்கிறார், சிவனே முறையோ என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்கிறார். இந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? கருணையின் வடிவானவன். அந்த கருணையை இங்கே நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறார். திதலைச்சை பூன்முலை மங்கை அம்மை,
அம்மை அழகான முலைகளை உடையவள். இவளுடைய முலைகள் என்பது பரஞானம் அபரஞானம் என்ற 2 ஞானங்களின் வடிவமானது. ஞானமே வடிவமான முலையிலிருந்து பெறப்பட்ட பால் ஞானப்பால். அதை உண்ட ஞான போனகர் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதுபோல இங்கே அம்மை இருக்கிறாள். அம்மை எங்கே இருக்கிறாள்? இறைவனுக்கு பக்கத்திலே நிற்கிறாள். எங்கே? தில்லையில் சிவகாமியாக நிற்கிறாள். தில்லை கூத்த பெருமான் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இறைவனை விட்டு பிரியாதவள். ஆனால் இறைவன் ஆற்றல் வெளிப்பட்டு உயிர்களாகிய நமக்கு அருள் பாலிக்க வந்த நிலை. இதுதான் நமக்கு சாத்திரங்கள் சொல்லுது. இறைவன் தன்னுடைய அருள் சக்தியின் மூலமாக உயிர்களுக்கு 5 தொழில் நடாத்துகிறான். காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் புரியும் இறைவன் தன்னுடைய அருளினாலே நடத்துகிறார். அப்போ இந்த அருள் சக்தியானவள் இங்கு வெளிப்பட்டு இறைவனிடமிருந்து ஆற்றல் கருணை வெளிப்பட்டு உயிர்களுக்காக வந்த நிலை. அப்படி வெளிப்பட்ட மாத்திரத்திலே இறைவனை நோங்கி நிற்கிறாளாம். அங்கே தில்லையில் பார்த்தீங்கன்னா கூத்த பெருமான் அவனுக்கு முன்பாக இறைவனை நோக்கியவளாக இருப்பாள். இறைவனுடைய கண்களும் இவளை நோக்கியதாக இருக்கும். ஆனாலும் இறைவனை விட்டு வெளிவந்து இருக்கிறோமே என்ற உணர்வினால் இந்த முலை தேமல் படிந்து இருக்கதான், பசலை படிந்து. அதாவது காதலன் காதலி உறவில் காதலை விட்டு பிரிஞ்சிட்டா குளிக்காமல் வைக்காமல் அப்படியே சோர்ந்து அப்படியே உடம்பு பூசணம், அதாவது பூத்தது அப்படிம்பா. பூத்ததுன்னா அப்படி தேமல் படர்ந்து நின்றது. இந்த திதலை செய் அப்படின்றது அப்படி பூத்தது. இறைவனையே நினைந்து இந்த இறைவனோடு இன்னும் ஒன்றிக்கவில்லையே என்று பூத்து இருக்கலாம். இந்த பூத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா இறைவனை விட்டு பிரியாத தன்மை தான். ஆனாலும் கூட இறைவனோடு கூடிய எண்ணத்தில் இவள் இருக்கிறாள் அப்படின்றத நமக்கு சொல்கிறதுக்காக மணிவாசக பெருந்தகையார் திதலை செய் பூன்முலை இந்த வார்த்தைகள்லாம் வைக்கிறார். திதலை செய் பூன்முலை மங்கை அம்மை அருள் சக்தி பங்கா. அப்படிப்பட்ட அம்மையை ஒரு பங்காக கொண்டவனே என் சிவகதியே. சிவகதி என்றால் வீடு வெற்றி தருபவன். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் எதை சொன்னார்? முதல்ல வாயில் பட்டு உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போய் எதுக்குள்ள பிரபஞ்சம் என்ன சேற்றுக்குள் இழுத்து கொண்டு செல்லும் அந்த நிலையிலே எனக்கு இதிலிருந்து விடுபட்டு மேலான சிவகதியை தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் இறைவனே என்பதை இங்கு அழகாக சொல்லிட்டார். அப்போ நமக்கு வீடு பேர் உண்டா? உண்டு. எப்போ உண்டு அது யாருக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உண்டு. இந்த பிறவியில் இருக்கா, அடுத்த பிறவி அது நமக்கு தெரியாது. இருக்கலாம், ஒரு வேளை இருக்கலாம். அப்போ இந்த பாட்டில் மீண்டும் மீண்டும் பிறவி சூழலில் பட்டு பிரபஞ்சம் என்னும் சேற்றிலே பட்டு உடம்போடு கூடி அந்த முதலை, எந்த முதலை அப்படின்னா செவ்வாய்ச்சியர், அதாவது பெண் என்ற அந்த விருப்பம் மோகம், அதுக்கு தான் இங்கே முதலை செவ்வாய்ச்சியர் என்று சொல்லப்பட்டது. செவ்வாய்ச்சியர் வேட்கை, அந்த விருப்பத்தோடு வெந்நீர், கொடுமையே செய்யக்கூடிய வெந்நீரில் கண்டிப்ப மூழ்கி வாயில பட்டு இழுத்து கொண்டு வந்து மூழ்கடிக்கிறது பாருங்க. அப்படி மூழ்கும் போது நடுக்கம் விதலை செய்வேனே, நடுங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவாகிய எனக்கு விடுதி விட்டுவியா விடமாட்டேன். விடுதி கண்டாய் விடக்கு ஊன் மிடைந்த மீண்டும் 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 அங்கே துன்பத்தை தரக்கூடிய முடைநாற்றம் அடைக்கக்கூடிய நோயினால் நிறைந்த இந்த சிதலை செய் காயம் பொறேன். சிவனே, நீ எனக்கு மங்களத்தை தருபவன். முறையோ மீண்டும் மீண்டும் இந்த உன் உடம்பு பெற்று இந்த துன்பத்தை அனுபவிப்பது உனக்கு முறையா என்று சொல்லி, நீ எப்படிப்பட்டவன்? கருணையே வடிவானவன், ஞானமே வடிவானவன், ஞானமே வடிவான அம்மையை ஒரு பாலாக கொண்ட கருணையாளன். திதலை செய் பொன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே. அடியேனுடைய வீடு பேருக்கு
வீடு பேற்றை தருவதற்கு உரியவனே என் சிவகதியே, வீடு பேரை தரக்கூடியவனே, வீடு பேராக நிற்பவனே, பேரின்பம் தருபவனே என்பதாக அருமையான ஒரு பாடலை 41வது பாடலாக்கி நமக்கு தந்திருக்கும் மணிவாசக பெருந்தகை. இந்த உலக வாழ்க்கை என்பது உடலோடு கூடி மாயா காரியமாகிய இந்த மாயையின் காரியம் என்பது மீண்டும் மீண்டும் நம்மை பிறவி துன்பத்தில் ஆழ்த்தக்கூடியது. அதிலிருந்து விடுபட்டு மேலான பேரின்ப பெருவாழ்வு சிவகதியை நாம் அடைய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அருமையான பாடலாக்கி தந்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். நீத்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடியது. இதனை சிந்திப்பதற்கு நமக்கு இன்றைக்கு அருள் பாலித்த இவருடைய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாத பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதே பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.